மாட்டோம். இது வந்து அரசியல் கிடையாது, இது குழந்தைகளின் எதிர்காலம். அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்படி புதிய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தனது கருத்தை பொத்தாம் பொதுவாக ஆழ சிந்திக்காமல் என்னென்ன திட்டங்கள் அதன் மூலம் எப்படி மக்களுக்கு பலன் தரும் அதையெல்லாம் சிந்திக்காமல் கொள்கை முடிவு அரசியல் மாதிரி பேசிக்கொண்டு போவது நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நடத்துகின்ற பள்ளியிலேயே 3 மொழி இருக்குது. அப்போது பணம் கொடுத்து படிக்கின்ற குழந்தைகளுக்கு 3 மொழி, ஏழை குழந்தைகளுக்கு 2 மொழி, ஏழை குழந்தைகளுக்கு டெக்னாலஜிக்கலாக கல்வி கிடையாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். மறுபடியும் அதே தவறை செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து. மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ச்சி மாதிரி இந்த ஆட்சி நடப்பது நல்லதல்ல. அதனால் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும், தனித்தன்மை இருக்கணும். ஆனால் இவங்க வந்து இப்போவே அந்த கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தான் இவங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள். அதனால் அழுத்தம் கொடுத்து அழுத்தத்திற்கு அடிபணிந்து மாற்றம் இல்லாமல் செய்துவிடக்கூடாது என்பது நமது கவலையாக இருக்கிறது. இன்னைக்கு மையக்குழு கூட்டம் நடக்குது. கடந்த முறை நடந்த கூட்டத்தில் வந்து அதிமுக சரியா தேர்தலில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் இன்னைக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது? எதுக்காக இந்த கூட்டம் அப்படியெல்லாம் முன்வைக்கப்படலை. ஒட்டுமொத்தமாக எதனால் நாம் தோல்வி அடைஞ்சோம், வெற்றி பெற்றிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நிச்சயமாக திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் தீவிரமாக இருந்தோம். அதை நாம் தோற்கடிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கணும்னு நினச்சோம். அதில் தாவேகா தோற்கடித்து விட்டது. ஏதோ ஒன்று நிறைவேறினது. ஏன்னா திமுக இந்துக்களின் உணர்வை புண்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட வருத்தப்படுவார்கள் என்பது எனது கருத்து. அதே மாதிரி ரீல்ஸ்லேருந்து ரியலுக்கு வரணும். இன்னைக்கு முதலமைச்சரோட அறையிலேயே ஒருவர் ரீல் எடுக்கிறார். ஆனால் அதை அதிகாரிகள் கண்டித்திருக்க வேண்டும், முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டும். ஆக ஒரு தீவிரத்தன்மை செயலாற்றலில் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதே மாதிரி நாங்கள் ஊழலுக்கு எதிராக வந்தோம். நாங்கள் இன்னைக்கு டெண்டர் 17 லட்சம் கட்டுமான பணி டெண்டர் 6 மணி நேரத்திற்குள்ளேயே ஆனந்த் அவர்களின் துறையில் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிட்னி திருட்டு, அதை பற்றி இன்னைக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. சென்ற ஆட்சி